இங்கே தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திராவிடர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் இன்னார், நான் இந்த மண்ணின் மைந்தன் என்று சொல்லும் பொழுது அது சாதியை வைத்துத்தான் நீ சொல்கிறாய் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அப்ப தமிழர்கள் மாறுதட்டி இது என்னுடைய மண், இந்த மண்ணின் அதிகாரம் என்னிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை கூட இவர்கள் சாதிய தீண்டாமை என்று வகைப்படுத்தி தமிழ் தேசிய எழுச்சியவே இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். ஆளாளுக்கு சாதிங்கிற ஒரு வாளை தொங்க போட்டுக்கிறார்கள்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. வேதனையாக இருக்கிறது. இடஒதுக்கீடு மிக 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 தேவையான ஒரு விஷயம். இடஒதுக்கீடு எதற்காக உருவாக்கப்பட்டது? இங்க இடையில் ஒரு 500-600 ஆண்டுகளாக வர்ணாசிரம கோட்பாடு என்ற ஒரு கோட்பாட்டை இங்கே படையெடுத்து வந்த பிறமொழி மன்னர்கள் தமிழ் சமூகத்தின் மீது சமத்துவத்தை பேணி வந்த சமத்துவத்திற்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்த தமிழ் சமூகத்தை கூறு போட்டு ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி பொருளாதார சமநிலையை உடைத்து பல சோசியல் இன்ஜினியரிங் செய்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை தமிழ் சமூகத்திற்குள் திணித்தார்கள். எப்படி ஒரு பெண்ணை அவள் விருப்பமில்லாமல் உணர்வது எவ்வளவு ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமோ அதைவிட அருவருக்கத்தக்க விஷயம்தான் ஒரு சிறப்பான அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இன்று சாதிய தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக கட்டமைத்தது. அதற்கு இணையான ஒரு கேவலம் இன்று தமிழர்கள் மத்தியில் சாதிய ஏற்றத்தாழ்வு, சாதிய உயர்வு தாழ்வு, நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற அந்த சிந்தனை இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அந்த இழிவான சிந்தனையின்படி சக தமிழர்களும் சக தமிழ் குடிகளும் செயல்படுகிறார்களா என்றால் செயல்படுகிறார்கள். ஆனா இது எத்தகைய போக்கு என்றால், அந்த பெண்ணை கற்பழித்தவனை அந்த பெண் கணவராக கருதி கொள்வது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயலோ அவ்வளவு ஒரு இழிவான செயல் தமிழ் சமூகமே இந்த புகுத்தப்பட்ட தீண்டாமையை தூக்கி சுமப்பது. அப்ப இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க பலரும் தமிழ் குடி ஒற்றுமை அப்படிங்கிறத பல தமிழ் தேசியவாதிகள் மூத்த தமிழ் அறிஞர்கள் முன்வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். நானும் அந்த வழியில வந்தவன் தான். தமிழர் யார் என்று கேட்கப்படும் பொழுது அதற்கான அடிப்படை பதில் பிறப்பால் தமிழர் அப்படிங்கிறது தான் பதிலாக இருக்க முடியும். அது குடி வழியில் தான் கணக்கிடப்பட முடியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை சொல்லும் பொழுது கூட இங்க தொடர்ச்சியாக இவர்கள் என்ன சொன்னார்கள்னா, சமத்துவத்தை பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்றாலே சமத்துவம் தான். தமிழ் தேசியத்தில் வேற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. தமிழர்களாக சமமாக பார்க்கக்கூடிய தன்மை தான் தமிழ் தேசியம். அதுல தமிழர் யார் என்பதற்கு குடி வழியில அடையாளம் காணக்கூடியவர்கள் போன்றவர்கள். ஆனா இவர்களுக்கு போன்றவர்களுக்கு இந்த திராவிட கூட்டமும் இந்த திராவிட சிந்தனையாளர்களும் கொடுக்கக்கூடிய பட்டம் என்னன்னா சாதிய சிந்தனையாளர்கள். இங்க ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கிறேன். சாதி வேறு குடிகள் வேறு. ஏன் சாதி வேறு குடிகள் வேறு நான் திரும்ப திரும்ப பதிவு செய்கிறேன் என்றால், சாதி என்று வரும் பொழுது அது வர்ணாசிரம கொள்கை கோட்பாடுகளை உள்ளடக்கிய புரிதலின் அடிப்படையில் சாதி. சாதி என்பது ஏற்றத்தாழ்வு தன்மை கொண்டது. குடிகள் அவ்வாறு அல்ல. குடிகள் நமது வாழ்வியலோடு கலந்து வந்த ஒரு முறைமை. இதை ஒவ்வொரு இடத்துலையும் நான் விளக்குறேன். நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இடத்துல நான் விளக்குறேன். ஏன் அப்படின்னா, அத்தகைய நிர்பந்தத்தை இங்கே தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய திராவிடர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நான் இன்னார், நான் இந்த மண்ணின் மைந்தன் என்று சொல்லும் பொழுது அது சாதியை வைத்துத்தான் நீ சொல்கிறாய் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அப்ப தமிழர்கள் மாறுதட்டி இது என்னுடைய மண், இந்த மண்ணின் அதிகாரம் என்னிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை கூட இவர்கள் சாதிய தீண்டாமை என்று வகைப்படுத்தி தமிழ் தேசிய எழுச்சியவே இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலம் நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். சில மூத்த தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கூட ஆளாளுக்கு சாதிங்கிற ஒரு வாளை தொங்க போட்டுக்கிறார்கள்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. வேதனையாக இருக்கிறது.
இந்த குடி அடையாளம் என்பது நமது முதுகுக்கு பின்னால் தொங்கி கண்டு இருக்கக்கூடிய வாள் அல்ல, குரங்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாள் அல்ல, மாறாக வாளோடு தோன்றிய மூத்த குடி அப்படின்னாங்க பாத்தீங்களா, அந்த போர் வாள், தமிழர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த போர் வாள். ஏன்னா இதுதான் அடையாளப்படுத்துது. முழுக்க 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 தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை இது எதுப்படுத்துதுன்னா குடிதான் நீங்க செய்யுது. சரி, இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் இருக்க இடத்துல குடி என்றால் என்ன என்ன இதெல்லாம் இருக்கிறதுல இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோட்பாடு. இடஒதுக்கீடுங்கிறது என்ன? நம்மவர்கள்ல ஒரு சில காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது உருவாக்கப்பட்டு விட்டது. நமது ஜனத்தொகையில் மாற்றம் இருக்கிறது. எல்லா சமூகமும் ஒரே அளந்து வைத்தது போல் ஒரு ஜனத்தொகை கொண்டவர்களாக இல்லை. அப்ப சரியான தீர்வாக எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாமும் போய் சேர வேண்டும். கல்வி போய் சேர வேண்டும், வேலை வாய்ப்பு சேர வேண்டும், பொருளாதாரம் போய் சேர வேண்டும். எல்லாம் போய் சேரணும்னா இடஒதுக்கீடு என்பது உயிர்நாடியாக தேவைப்படுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் சமத்துவம் பேசுகிறோம், நாங்கள் உரிமை பேசுகிறோம், மக்களை சமமாக பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிடம் இத்தனை ஆண்டு காலமாக இடஒதுக்கீடு கொடுத்து வருகிறது. ஆனால் சமத்துவம் வந்ததா? வேலை வாய்ப்பு கிடைத்ததா? கல்வியில் தமிழர்கள் முன்னேறினார்களா? யோசித்து பார்த்தால் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசு அலுவலகத்திற்கும் செல்லுங்கள், எந்த துறையாக இருக்கட்டும், அரசு அலுவலகத்துக்கு சென்று பாருங்கள். அங்க அலுவல் பணியில் வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களுடைய சமூகத்தை, நீங்க சமூகத்தை கூட பார்க்க தேவை, நீங்க போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பெரும்பான்மையானவர்கள் பிற மொழியாளர்களாக இருப்பார்கள். அது எப்படி சாத்தியம்? இது ஒரு வெளிப்படை. நீங்க இதை கணக்கெடுக்கவே மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் இந்த திராவிட அரசுகள் இருக்கும் வரை எத்தனை பேர் அரசு ஊழியர்களாக பிற மொழியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற கணக்கை வெளியிடவே மாட்டார்கள். அவங்கள மொழி அடிப்படையில் கணக்கிடவே மாட்டாங்க. அப்படியே கணக்கிட்டாலும் பிசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எஸ்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்படி எம்பிசியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் பிரிப்பாங்களே ஒழிய இதில் எத்தனை பேர் தமிழ் சமூகங்கள், எத்தனை பேர் தமிழர் அல்லாதவர்கள்ங்கிற கணக்கே வராது. ஏன்னா இடஒதுக்கீடு என்ற இந்த சரியான முறைமைக்கு பின்னால ஒரு சில திருட்டுத்தனங்களை செய்து இந்த திராவிடம் தமிழர்களை விட பிறமொழி குடிகள் இந்த மண்ணில் இடஒதுக்கீடு பெறுவதற்கு வாய்ப்பாக மறைமுகமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்புல தமிழர்களுக்கு எந்த விதமான நல்ல பயணம் அடையல, மாறாக நமக்கு பின்னடைவு தான் அடைகிறோம் என்பதை இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்னால் தமிழ் சமூகங்கள் ஒவ்வொன்றாக உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இதுல பறையர் சமூகம், மூத்த குடி, அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலம் முதலே இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு மூலமாக தாங்கள் எத்தகைய பின்னடைவை சந்தித்தோம் என்பதை தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய சமூகம். பறையர்கள் தான் அளவுக்கு அதிகமாக அருந்ததியர் உள் இடஒதுக்கீடை எதிர்த்தவர்கள். அதே போல தேவேந்திர குலத்தவர்கள் தான் எனக்கு இந்த பட்டியலுக்குள்ள இருந்துகிட்டு என்னை ஏமாத்துறதுக்கு என்ன பட்டியலே சேர்க்காத, என்ன பிசியில மாத்தி விட்டுரு அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, பட்டியலில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள்ல மிக முக்கியமான அதிக மக்கள் தொகை கொண்ட 2 பெரும் குடிகளும் ஒரு குடி இதனால் எனக்கு பயனில்லை, என்னுடைய இடஒதுக்கீடையும் அருந்தியர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சொல்லி வருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தரப்பு எப்ப என பட்டியலை விட்டே வெளியேற்றிரு. புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இந்த இடஒதுக்கீடில் பயன்பெற்று இருக்கிறோம். அப்ப இதுதான் இன்றைய நிலைமை. ஐயா அவர்களுடைய இந்த நூல்ல ஜனத்தொகையின் அடிப்படையில் அருந்ததியர் சமூகம், அருந்ததியர் சமூகம் என்று சொல்வதும் கூட ஒரு விதமான ஏமாத்து விஷயம்தான். அந்த அருந்ததியருக்கு அவங்க ஒரு புராணத்தின் அடிப்படையில் ஒரு பொய்யான ஒரு வரலாற்றை, அவர்களோட சுய அடையாளங்களை மறைத்து, எத்தனை போர் சரி, எத்தனை எதுக்கு ஒரு குடி இருக்கு, அந்த குடிக்கு ஒரு வரலாறு இருக்கு, எல்லா குடிகளுக்கும் வரலாறு இருக்கு, யாரும் யாரையும் நம்ம இது சொல்லல. அவர்கள் அவர்களோட அடையாளத்தோடு வெளியில வரலாமே, தவறே இல்லையே. மாறாக அத்தனை பொய்மை. ஒருவர் தன்னுடைய வரலாறு எழுதும் போது அந்த வரலாறில் உண்மையை சொன்னால்தான் அரசியல் என்பது தெளிவாக இருக்கும். பொய்யான வரலாறு எழுதினால் அவர்கள் மக்களுக்கே அது பின்னடைவு தான். அப்படி இருந்தும் பொய்யான வரலாறு எழுதப்படுகிறது. இதுல ஒரு கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, மிக 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 சொற்ப அளவில் இருக்கக்கூடிய, அதாவது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளிலே மிக குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் அருந்ததியர்கள். அவங்க பல சமூகம், அது போல செம்மான் போன்ற தமிழ் குடிகள் எல்லாத்தையும் அவர்களுடைய கிளை பிரிவுகளாக பொய்யாக காட்டி, பொய்யாக வரலாறு எழுதி
கேட்க நாதியற்ற தமிழ் சமூகத்துடைய வரலாற்றை திருடி அழித்து விட்டார்கள். இது வெளிப்படையா சொன்னா அழிச்சு வச்சிருக்காங்க வரலாறு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடு பெற்று இருக்காங்க. அதுவும் அவர்கள் உண்மையான அவங்களுடைய ஜனத்தொகை என்பது கணக்கிடப்படவில்லை. எல்லாமே தமிழ் குடிகள் சொல்ற என்ன, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவுனிங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சமூகங்களும் அவர்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக என்னன்னு பாத்தீங்கன்னா குடிவாரி கணக்கெடுப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக அத்தனை தமிழ் சமூகமும் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும் வேணுங்கிற கோரிக்கையை திராவிடத்திடம் மத்திய அரசிடம் மாறி மாறி வைக்கிறாங்க. இதற்கு செவி சாய்க்கவே இல்லை. இதற்கு பொருள் என்ன, குடிவாரி கணக்கெடுப்புன்னு வந்துருச்சுன்னா இங்க சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சமூகங்களுடைய உண்மையான ஜனத்தொகை என்னங்கிறது வெளிப்பட்டுரும். அப்படி வெளிப்பட்டுருச்சுன்னா எத்தனை பேர் அந்த சமூகத்துல இருந்து ரெப்ரசன்டேஷன் ஆகுறாங்க, வேலை வாய்ப்புல கல்வியில ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்காங்க, பயனடைஞ்சிருக்காங்கிற கணக்கு வந்துடும். இந்த கணக்கு வந்துருச்சுன்னா தமிழ் சமூகத்துடைய ஒதுக்கீடுகளை எந்த அளவுக்கு களவாடி இருக்கிறார்கள் என்பது அம்பலப்பட்டு விடும். இது அம்பலப்பட்டு விடுமே, இத்தனை ஆண்டு கால திராவிட திருட்டு அரசியல் வெளிப்பட்டு விடுமே, நம்மளுடைய தெலுங்கு ஆதிக்க அரசியல் வெளிப்பட்டு விடுமேங்கிற நோக்கத்திற்காக ஒருபோதும் அவர்கள் இதற்கு செவி சாய்க்க மாட்டார்கள், செவி சாய்க்கவே மாட்டார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், குடிவாரி கணக்கெடுப்பு என்பது திராவிட இயக்கத்தவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இருக்கும் பொழுது நடக்காது. மீறி நடந்தாலும் அதில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் என்பது அதுக்கு கணக்கெடுப்பை எடுக்காம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு பொய்யாக அந்த கணக்கீடுகளை செய்வார்கள். தவறாக பொய் இன்னைக்கே அந்த வேலையில ஆரம்பிச்சிட்டாங்க. பல தமிழ் குடிகள் கிட்ட உள்ள பூந்து தெலுங்கு சமூகங்களோட இணைச்சு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. குயவர்களை போய் அவங்க குலால இருந்து நீங்க அடையாளப்படுத்திக்கோங்கிறாங்க. உப்பிலியர்களை தமிழ் உப்பிலியர்களை உப்பாரான்னு தான் நீங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி குழப்புறாங்க. நோக்கம் என்ன, தெலுங்கு ஜனத்தொகையை அதிகப்படுத்தி காட்டுவது. குலாலர்கள் இருப்பதே சிறுபான்மை, குலாலர் சமூகம்னு பெரும்பான்மை குயவர்கள் அடையாளப்படுத்திக்கணுமா? ஏன் ஏன் இன்னைக்குதான் விழிப்புணர்வு வருது. ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொன்றாக பேசி பேசி புரிதல் ஏற்படுத்தி இவங்க நாளைக்கு இவங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் தெலுங்கர்கள் தமிழர்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தான் உருவாக்கி காட்டுவார்கள் இந்த திராவிட கூட்டம். அப்ப இன்னைக்கு இந்த நூலில் ஐயா அவர்கள் அருந்ததியர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள், இத்தனை சதவீதம் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு என்ற பெயரில் இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு திட்டம் இருக்கவே முடியாது. காரணம்னா நீங்க அருந்ததிய மக்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்க தான், அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் தான், அதுலயும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க இருந்து எடுத்து கொடுக்கணும்? ஏங்க இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கணுங்க, பொதுவுல இருந்து எடுத்து கொடுக்கணுங்க. இல்ல இடஒதுக்கீடுக்கான பர்சன்டேஜே கொஞ்சம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு 2% கொடுக்கலாங்க. அதை விட்டுட்டு பட்டியல் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட 18க்குள்ள இருந்துகிட்டு 3% உள்ளொதுக்கீடு. இந்த உள்ளொதுக்கீடுன்னு சொல்லும் பொழுது SCA பிரிவுங்கிற பிரிவுல கொண்டு வந்துருவாங்க. இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த 3% அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருது. அருந்ததியர்கள் இந்த 3% இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப முழுமையாகவே அவர்களால் அந்த வேலை வாய்ப்புக்குள்ள போயிட முடியும். இதுக்குள்ளேயே இவங்க என்ன அடுத்து பண்றாங்க பாருங்க. இது உள்ளொதுக்கீடுனா இது மட்டும் இல்ல, இந்த 3% மட்டும் கிடையாது. மாறாக மிச்சம் இருக்கிற 15%லயும் அருந்ததியர்களுக்கு தான் முன்னுரிமை. இதன் பொருள் என்ன, அந்த 15%லயும் பறையர்களும் பள்ளர்களும் அருந்ததியர்களுக்கு பின்னாடி தான் நிக்க முடியும். அவங்களுக்கு எல்லா வேலையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலை ஏதாவது இருந்தா எடுத்துக்கலாம். இதுதான் உண்மை. அருந்ததியர்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா வேலை வாய்ப்பும் கிடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு பள்ளியில எல்லா கல்வியில காலேஜில் எல்லா ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கிடைக்கும். இது மாதிரியான ஒரு தவறான அரசியல், ஒரு தேவையற்ற ஒரு அரசியல், ஒரு சமூக நீதிக்கு எதிரான அரசியல் எங்கேயாவது நடக்குமா? யார்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறீங்க? பொதுவா இருந்து எடுத்து கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனா கொடுக்கப்பட்டதையும் உடைச்சு அதுல இவர்களுக்கு சாதகமாக மாற்றி அப்ப இதை பேசப்படணும், விவாதிக்கப்படணும். இது விவாதிக்கப்படுறது கிடையாது. ஒரு காலத்துல இன்னைக்கு நாங்கள் தான் பட்டியல் சமூகம்னு சொல்றதுல பறையர்கள்னு சொல்ற, பறையர்னு சொன்னா செருப்பால் அடின்னு சொல்றாரு அவர். இன்னைக்கு பறையர்னு பேசினா செருப்பால் அடிங்கிறார். அவங்களாம் இன்னைக்கு தலித் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தமிழர் ஆனாலும் வரமாட்டாங்க, பறையர்னு சொன்னாலும் செருப்பை கட்டி அடிப்பேம்பாங்க. அவங்கெல்லாம் இதுக்கு எதிராக பேசினவங்க. அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு, அப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு. அவங்க இதுக்கெல்லாம் எதிராக பேசினாங்க, உள்ளொதுக்கீடுக்கு எதிராக பேசினாங்க. ஆனா இன்னைக்கு போய் கேளுங்க, சரி உள்ளொதுக்கீடு வாங்குறாங்க, சரி அடையாளத்தையும் மாத்துறாங்க, பேரை மாத்துறாங்க.
சுப்பாராவுன்னு இருந்தவங்க அதியமான், அதியமான் நெடுமான் நஞ்சி, அப்படியே அவ்வைக்கு நெல்லிக்கனியை கிள்ளி கொடுத்தவர். பேரை மாத்திக்கிறாரு. இன்னொருத்தர் நாகை திருவள்ளுவன், அவர் பேரு மகேசன் என்னமோ. நீ பேர் தமிழ்ல பேர் வைக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா உங்க வரலாறுனாச்சும் உண்மையா சொல்லலாம்ல. அருந்ததியருங்கிறதுக்கு இவங்களோட புராணம் சொல்ற கதை என்னன்னா, ஏதோ ராமாயண கதை. அதாங்க தெலுங்கர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராமாயண மகாபாரத கதைக்குள்ள தான் ஏதாவது எடுத்துட்டு வருவாங்க. அப்படி அதுல ஏதோ அருந்ததின்னு ஒரு பெண், நட்சத்திரம் நட்சத்திரம் அருந்ததிங்கிறது, அந்த நட்சத்திரத்தை பெண்ணாக மாத்தி ராமன் வந்து ஏதோ காலம் மிதிச்சிட்டாரு என்னமோ வரும் அந்த கதை. அதுல அவங்க அருந்ததியா, அந்த அருந்ததி வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லி ஒரு புராண கதை அவங்களுக்கு. அந்த புராண கதையின் அடிப்படையில் அருந்ததியர் இதுதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப வருஷமா. இப்ப அந்த அறுத்து விட்டாங்க, அருந்ததியர்ல அறுத்து விட்டுட்டாங்க, அதியராம். அது என்னங்க அதியரு அப்படின்னா, அதியமான் நெடுமானஞ்சின் வம்சம் போயிட்டாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் தமிழ் முன்னோர்கள், மூவேந்தர்களுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடிய வேலியர்கள் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு வரலாறு எடுக்கிறது. எந்தெந்த மன்னர்கள் எல்லாத்தையும் சமூகங்கள் கையில் எடுக்காம இருக்கோ அத்தனை மன்னர்களையும் எடுக்கிறது. நாங்க தான் இங்க இருக்குதுல, இவர் நாங்க தான், அவர் இருக்கார், அவரு நாங்க தான். என்ன இது, என்ன வரலாறு? இதுல ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர், நல்ல தமிழ் தேசியம் தெரிந்த ஒரு ஊடகவியலாளர், நல்ல மனுஷன், யதார்த்தவாதி. அவர் யதார்த்தவாதி. அவரையே குழப்பி விட்டாங்க. போன் பண்ணி, அருந்ததியர் சமூகத்திற்குள்ள தமிழர்கள் தாங்க பெரும்பான்மை, அருந்ததியர் சமூகத்திற்குள்ள தமிழர்கள் தாங்க பெரும்பான்மை, அவங்கள தெலுங்கர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்துறது ரொம்ப தப்புங்கன்னு ஒரு தமிழ் தேசியவாதிய இப்படி மூளையை குழப்பி அப்படிங்களான்னு இவர் நம்பி பாருங்க. இதுல செம்மான்மா நிதானம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தமிழ் சமூகங்கள், அதனால நாங்களாம் தமிழர்கள், இப்படி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அந்த நபரும் வீடியோ போட்டார். நான் என்னங்க, நான் போன் அடிச்சு பேசுறேன், ஏங்க இப்படி போட்டிருக்கீங்க, தப்புங்க இது அப்படின்னா, இல்லைங்க அவங்க ஆதாரத்தெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு. அது ஒரு புத்தகம், அவங்க எழுதின ஒரு புத்தகம், அப்படியே அந்த கல்வெட்டுங்கிற பேர்ல என்னென்னத்தையோ போர்ஜரி வேலையெல்லாம் பண்ணி ஒரு பொய் வரலாறு, முழுக்க பொய் வரலாறு. அந்த பொய் வரலாறு எடுத்து அவர் அதை நம்பி அதை அவர் பேசிட்டார். அவங்க எல்லாம் தமிழர்களாம், அவங்கள தமிழர் தான் சொல்லணுமா, அதுல ஒரு சிலர் தான் தெலுங்கர்களாம். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னைக்காவது அருந்ததியர் மக்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா, பழகி இருக்கீங்களா? நாங்க பார்த்திருக்கோம், பழகி இருக்கோம். கோவை மாவட்டங்கள்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் வீட்டுக்கு போனா அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு தான். இன்னைக்கு ஒரு படி மேல போய் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அது தெலுங்கு கிடையாதான், அது தெலுங்கு கிடையாதான், தமிழுக்கு முந்தைய வடிவமா. இக்கடரா அக்கட சூடு இதெல்லாம் வந்து தமிழுக்கு முந்தைய வடிவம். அது என்ன பண்றாங்கன்னு பாருங்க. நீங்க எல்லாம் அதாவது தமிழை பேசக்கூடிய நீங்க எல்லாம் பின்னாடி வந்தவங்க, நாங்க தமிழுக்கு மூத்த வடிவம். சரி, மூத்த வடிவத்தை எங்க நீங்க வந்து உங்க நிலவுல இருந்து பேசிட்டு இருந்தீங்களா? ஏங்க நாங்களாம் வேற வடிவத்துக்கு மாறிட்டு நீங்க மட்டும் என்ன ஏதோ ஒரு வடிவத்துல பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நாங்க அவ்வளவு பாதுகாத்து பேசுறோமா? வரலாறுங்க அவங்க எழுதிட்டு இருக்காங்க, இதுதான் நாளை வரலாறு. நீங்க இன்னைக்கு ஆதி தமிழர்னா யாரு? ஐயா வினோத் ஐயா, நீங்க பேர் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஆள் தான் வச்சிருக்கீங்க, வெளிப்படையா சொன்னா. ஐயா ஒருத்தர் தான் ஆதி தமிழர்ங்கிற பேர் யாரு தமிழரா இருந்துகிட்டு. மத்தபடி ஆதி தமிழர் நீங்க எங்க இயக்கத்தை பாத்தீங்கன்னாலும் அருந்ததியர்கள் தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் ஆதி தமிழர்கள், நம்ம ஆளுகள் ஆதி திராவிடர்கள். நம்ம எல்லாம் ஆந்திராக்கு விரட்டி விட்டுவிட்டு இவன் இங்க வந்து உட்காந்துட்டான். இதுதான் நடக்கும். இன்னைக்கு அவங்களுடைய உட்பிரிவாக இருந்தா ஆதி ஆந்திரர். இன்னைக்கு யாரும் ஆதி ஆந்திரன்னு சர்டிபிகேட் வாங்குறது இல்ல. அவங்க அருந்ததியர்னு சரியான சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. நம்மால பாருங்க, பறையர்கள்னு சர்டிபிகேட் வாங்குறாங்க. அப்புறம் அதுல இருக்க உட்பிரிவுகள்லையும் தனித்தனியா சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. அது போக ஆதி திராவிடர், பெரும்பான்மையாக ஆதி திராவிடர் சர்டிபிகேட் வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பறையர்கள் தான். இதுல கொடுமையில கொடுமை. ஒரு தம்பி என்கிட்ட அழைச்சு பேசினாரு, அண்ணா நாங்க வீட்டுல எல்லாம் தமிழ் தான் பேசுறோம், ஆனா எனக்கு நான் தமிழனான ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னாரு. ஏன்பா வீட்டுல தமிழ் தான் பேசுற, உனக்கு ஒருவேளை உங்க தாத்தா பாட்டி யாராவது தெலுங்கு ஏதாவது பேசுறாங்களா? இல்லைன்னா எல்லாருமே தமிழ் தான் பேசுறாங்க. சரி, அப்புறம் என்னப்பா உனக்கு சந்தேகம்னா, என்னுடைய சாதி சான்றிதழ்ல எனக்கு திராவிடர்னு இருக்குன்னு சொல்றான். நான் சொன்னேன், அப்ப பறையர்களுக்கு தான்ப்பா ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, நீங்க பறையர்களா தான்ப்பா இருப்பீங்க, உங்க அப்பா அம்மாட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் விசாரிச்சிருப்பார் போல, ஆமாண்ணா நீங்க சொன்ன மாதிரி பறையர் தான் நான் அப்படின்னு. எந்த அளவுக்கு தமிழ் இளைஞர்கள் குழம்பி இருக்கிறார்கள்னு பாருங்க. இப்படி தமிழ் இளைஞர்கள் நான் தமிழன் அல்லாதவனா, நான் திராவிடனா என்னன்னு தெரியாம குழம்பி கொண்டிருக்கும் போது பிறமொழி பேசக்கூடியவர்கள் வீட்டில் தெலுங்கு பேசினாலும் ஆதி தமிழன் என்று
சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கால ஓட்டத்தை அப்படியே இன்னொரு 100 வருஷத்துக்கு ஓட்டுங்க. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளில் அவர்கள் தமிழர்கள், நமக்கு அடையாளம் இருக்காது. நம்மெல்லாம் சாதி அற்றவர்கள், அவர்கள்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள், இப்படிதான் இருப்பான். அவங்களுடைய சமூகத்திற்கெல்லாம் அவங்க அழகான சர்டிபிகேட்டுகளை வச்சுக்கிட்டு இடஒதுக்கீடு முழுமையா பெற்றுக்கிட்டு பயனடைஞ்சுக்கிட்டு, ஆனா தமிழர்கள் அடையாளம் இல்லாம, இடஒதுக்கீடு பற்றியான புரிதல் இல்லாம, இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு தரப்பு இன்னைக்குமே சொல்றேங்க. தமிழ் தேசியத்திற்குள்ளேயே இடஒதுக்கீடு வேண்டாம்னு ஒருத்தர் பேசுறாரு. இடஒதுக்கீடு வேணும், இடஒதுக்கீடு வேணும், தமிழ் சமூகத்திற்கு இடம் வேண்டும். அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு ஒதுக்கீடு நம்ம தரணும். நமக்கு இடம் வேணும், அவங்களுக்கு ஒதுக்கி தரணும். வாங்க, உங்களுக்கு என்ன, நீங்க எவ்வளவு சதவீதம் இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை சதவீதம் இருக்கு, இந்த சதவீதத்தின் அடிப்படையில் எடுத்து கொடுக்கணும். ஐயா அவர்கள் இந்த நூல்ல பல இடங்கள்ல அருந்ததியர்களுடைய வரலாற்று பொய்மையை உடைத்திருக்கிறார். இங்க ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. ஏதோ எதுவுமே தெரியாம இது நடக்கிறது அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது. இதற்கு பின்னாடி ஒவ்வொரு நகர்த்தலும் அப்படியே படிப்படியா நகர்ந்துகிட்டு இருக்கு. இது பறையர் அவர்களுக்கு மட்டும் பாதிப்பாக அமையாது. படுகர்கள் இருக்கிறாங்க, படுகர்கள், அவர்கள் படுகாஸ், அவங்க மொழி கன்னடமும், அது அவங்க ஒரு தனித்துவமான ஒரு படுக மொழி. அவங்க தமிழர் அல்ல. அவர்கள் பெரும்பான்மையானவர்கள் செல்வந்தர்கள். படுகர்கள் கான்வென்ட் வச்சு நடத்துறாங்க ஊட்டியில. பெரும்பான்மையான செல்வந்தர்கள். அவங்க எஸ்டி பட்டியல் என்ன சேருன்னு சொல்றாங்க. எஸ்டி பட்டியலில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைமை என்ன, படுகர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுகர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, அதே எஸ்டி பிரிவில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களுடைய நிலைமை என்ன, குறவர்களோ இல்ல மற்ற வேட்டுவ சமூகங்களோட அவங்களோட நிலைமை என்ன. இன்னும் காட்டுல தேனை எடுத்து வித்துக்கிட்டு இருக்கிறான் தமிழன். இவன் டீ எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய கான்வென்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க கேட்கறாங்க எங்க எஸ்டில சேருன்னு. இத்தனை ஆண்டு காலமா அவங்க வரலாறு என்னவா இருந்தது? அவர்களுடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க நாங்க திப்பு சுல்தான் காலகட்டத்தில் அங்க இஸ்லாமிய படையெடுப்புலாம் வந்துகிட்டே இருந்தனால எங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சு, நாங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம், விவசாயம் செஞ்சுட்டு எங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சனால மலை நோக்கி வந்து விட்டோம். இதுதான் அவங்க வரலாறு. இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே மாத்தி 2000 ஆண்டுகளாக நாங்கள் இங்க இருக்கோங்கிறாங்க. ஊட்டி கர்நாடகத்துக்கு சொந்தம்ங்கிறாங்க. நம்ம நிலமும் போகுது, நம்மளோட உரிமைகளும் பறிக்க பாக்குறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவங்க எல்லாம் பட்டியல் எஸ்டி பட்டியலுக்குள்ள வந்தாங்கன்னா அப்ப தமிழ் குடிகளுடைய அவங்க இப்ப அருந்ததியரோட உள்ளொதுக்கீடு பறையர்களுக்கு தான் பிரச்சனை அப்படி பார்க்க கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இது பறையர்களுடைய பிரச்சனை அல்ல, இது பெரும்பான்மை தமிழர்களின் பிரச்சனை. இது பறையர் சமூகத்திற்கு மட்டும்தான் இது ஏதோ பிரச்சனை நினைக்காதீங்க. இன்னொன்னு, இங்க பறையர்களாக, கோணார்களாக, தேவர்களாக, இங்க இருக்கக்கூடிய நாடார்களாக, உடையார்களாக, இன்னும் எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க. எல்லாம் இனத்தால் தமிழர். நாம் இனத்தால் தமிழர்கள். நம்ம வரலாற்று காரணங்கள்ல ஆளாளுக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு வரலாறு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். வேறு முடிச்சு தேடி போனோம்னா ஒன்னோட ஒண்ணு பின்னி போய் கடைசியில எல்லாருமே ஓர் இனம். இவங்க வேற வேற இனம் கிடையாது. இதுலயுமே தமிழ் சமூகங்களுக்கு ஒரு புரிதல் வரணும், சும்மா வராது. ஐயா போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு புத்தகம் 2 புத்தகம் அல்ல, ஐயா இன்னும் எழுதணும், புறநானூற்று ஐயா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை ஐயா வச்சிருக்காரு. நான் ஒவ்வொரு புத்தகத்தையும், ஒருவேளை நீங்க இந்த புத்தகம் பெருசா போட்டா ஏதாவது பணம் செலவாகும்னு நினைச்சிட்டு போடுறது இல்லையா, எனக்கு அது சந்தேகமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே சுருக்கமா தான் போடுவாரு. சின்னதா இருக்கும், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1.5 நாள்ல படிச்சிற அளவுக்கு தான் அவர் போடுவார். ஏன்னா பெருசா போட்டாங்க கூட நிறைய பேர் அதை படிக்கிறதுக்கு ஒரு மலைப்பு படிக்காம விட்டுருவாங்க. ஐயா எவ்வளவுக்கு எவ்வளவு சுருங்க சொல்லி விளங்க வைக்கணுமோ அவ்வாறுதான் விளங்க வைத்திருக்கிறார். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த புத்தகத்துல எங்கேயுமே அருந்ததியர் மக்களை பற்றியோ அவர்களுடைய உரிமையை பற்றியோ அவர்கள் உரிமையை பறிப்பை பற்றியோ எதுவுமே இல்லை, எந்த ஒரு நெகட்டிவான கருத்து இல்லை. மாறாக ஒரு அருந்ததியர் கூட ஒரு நடுநிலைத்தன்மையோடு, ஒரு அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் இடஒதுக்கீடு நடுநிலைத்தன்மையோடு இந்த புத்தகத்தை படித்தார் என்றால், ஆமா இது தமிழ் சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பெருத்த அநியாயம் என்பதை உணர்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தகம் என்பது எழுதப்பட்டிருக்கு. நாங்களும் சொல்றோம், இந்த கூட்டம் என்பது அருந்ததியர் மக்களுக்கு எதிரான கூட்டம் அல்ல, மாறாக தமிழர்கள் உரிமைக்கான கூட்டம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும்
ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான உரிமை ஒரு இடத்தில் மறுக்கப்படும் பொழுது அதனை ஒன்றாகத்தான் அணுகணும். அப்ப இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படணுமே ஒழிய இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ இல்ல பட்டியல் சமூகத்தில் உள்ளவர்களுக்கான பிரச்சனையாக இது பார்க்கப்படக்கூடாது. இதுகால் வரையும் அவ்வாறுதான் பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. இனி அது அவ்வாறு இருக்காது. ஏன்னா இது தமிழ் தேசியத்தின் காலம். ஐயா ஒருவர் பேசும் பொழுது சொன்னார், இங்க பல தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு வேண்டுகளோ ஒரு நட்பு சுட்டலோ எப்படி எடுத்துக்கோங்க, மாண்பு காட்டுறதுங்கிறது அரசியல்ல தேவைதான், அதுல எல்லாம் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. மாண்பு காட்டணும், ஆனால் மாண்புக்கு உரியவர்களிடம் மாண்பை காட்டணும். ஒரு சக ரத்தவனா ஒரு சக சகோதரனா சில நேரங்கள்ல எங்களை அறியாமலேயே கோபம் வந்துருது. ஏன் கோபம் வருது அப்படின்னா, குறிஞ்சாங்குளம் வரலாறு தெரியாமல் இல்லைங்க யாருக்கும். இந்த குறிஞ்சாங்குளத்தில் பறையர் சமூகத்திற்கு நடந்த அந்த அநீதி என்பது, அந்த அநீதிக்கு இன்றளவும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எந்த ஒரு நீதியும் வாங்கி கொடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு இழிவினும் இழிவான ஒரு செயல் என்பது தமிழ் இனத்தை முழுமையாக நேசிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான் புரியும். ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இவ்வளோ கோடி தமிழர்கள் இருக்கிறோம், காந்தாரி அம்மன் சிலை இவ்வளவு பெருசா இருக்குங்க, ஒரு 5 பேர் தூக்கிடலாம் அந்த சிலைய. இன்று வரை நம்மளால அந்த கோயிலை கட்ட முடியல. எத்தனையோ கோடி பேர் இருக்கிறோம், கட்ட முடியல. அந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அந்த நிகழ்வில் ஆதிக்க தெலுங்கு வகுப்பினருக்கு ஆதரவாக நின்று அந்த படுகொலைகளை நடத்தியவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும். அப்படி அதுக்கு துணை போனவர்கள் யாருன்னு தெரியும். அப்படி துணை போனவர்கள் மீது நமக்கு சக கோபம் இருக்கு. தமிழ் தேசிய எழுச்சி என்பது தமிழ்நாட்டில் 2009 வரும் பொழுது கோபாலசாமி நாயக்கர் என்ற ஒருவர் இறங்கினார். என்ன சொன்னாரு, இங்க தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பொது எதிரி, தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு பொது எதிரி யாரு? பொது எதிரியா தமிழ் தேசியம் பேசுபவர்கள், பொது எதிரியா. உங்க சண்டைகள் எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அதிமுக திமுக இந்த 2 கட்சிகளுக்கும் அண்ணா காலகட்டத்திலிருந்து தொண்டாற்றியவன் என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். உங்க 2 கட்சிக்கு நான் பாடுபட்டிருக்கேன். பொது எதிரி தமிழ் தேசியம் வந்துகிட்டு இருக்கு, அவங்கள வரக்கூடாது. பேசியவர் வைகோ, அவர் ஏதோ வராரு, வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போலாம், அது வேற, அது மாண்பு அப்படி சொல்லிடலாம். அவர் கூட வரவனுக்குலாம் வேர்வை தொடச்சு விட்டா சில நேரங்களில் கோபம் வருதுங்க, அடக்க முடியல. நீங்க உணர்வை விதைப்பீங்க, உணர்வுக்கு நீர் பாய்ச்சுவீங்க, பாய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் உனக்கு உணர்வு எழக்கூடாதுன்னு சொன்னா தப்பு. சில நேரங்களில் ரத்தவன் சொல்றதை கேளுங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும். இங்க எல்லாருடைய நோக்கமும் இந்த மண்ணை ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நோக்கம். இங்க யாரும் அதுக்கெல்லாம் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஆனா அந்த மண்ணை ஆளக்கூடிய தமிழ் மகன் தமிழின துரோகிகளுக்கு நட்பு பாராட்டுதல் இல்ல மாண்பு காட்டுதல் என்பது இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு அற்ப ஆசை. அந்த அற்ப ஆசையை தான் என் போன்றவர்கள் வெளிப்படுத்துறோம். அது எங்களுக்கு சின்ன கோபம் வருது, ஆனா அந்த கோபமும் சின்ன கோபம் தான். ஏன்னா நீங்கள் செய்த அளப்பெரிய செயல்களை நாங்கள் என்னைக்குமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த மண்ணில் தமிழ் தேசிய எழுச்சி என்பது இத்தனை ஆண்டு காலமாக உள்ளரங்குக்குள் முடங்கி கிடந்த ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை பொது தளத்திற்கு கொண்டு வந்தவர் என்ற அடிப்படையில் உங்கள் மீது எங்களுக்கு அளப்பெரிய மரியாதை உண்டு. அதே நேரத்தில் இந்த மாதிரியான சிறு சில பிழைகளை செய்யாதீர்கள் என்ற ஒரு கோபம் தான். இதையும் ஒரு இரத்தவனாக சொந்த இனத்தவனாகத்தான் அந்த உரிமையில தான் நம்ம இங்க பதிவு பண்றோம். இதை மனசுல வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட எல்லாம் காட்டுற மாண்பை எங்க கிட்டயும் கொஞ்சம் காட்டுங்க, அதை தான் நாங்க சொல்றோம். இது ஒண்ணு. அடுத்து இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் முடிந்தவரை அனைவரும் இந்த புத்தகத்தை உங்களுடைய சக நண்பர்களிடமும் சக தமிழ் தேசிய தோழர்களிடமும் பகிர்ந்துக்கோங்க. நானே 2 புக்கு காசு எல்லாமே கொடுத்துட்டாரு எனக்கு 2 புக்கை. அதை நான் பகிர்வேன். இதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து பேசுவேன். இதுல நிறைய தகவல்கள் இருக்கு, அதாவது சென்சஸ் என்பது 2011 விட்டாங்க. ஐயாவும் 2011 தான் சென்சஸ். இன்னைக்கு வெளிப்படையா நான் சொல்றேன், இப்பெல்லாம் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா
தமிழ் சமூகம் எத்தனாவது இடத்துல இருப்போம்னு தெரியல. வடக்கே வந்து குமிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர்ல வந்துடும் எல்லாம், அவனுக்கும் வாக்காளர் படிமை எல்லாமே வந்துடும். எனக்கெல்லாம் வாக்காளர் படிமை இருக்குமான்னு தெரியல. எனக்கு ஓட்டு வந்து பொள்ளாச்சியில் இருக்கு. இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் அங்கே போனால் தான் எனக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் அவங்க எப்போ அவர் அதிகாரி வராரோ அந்த நேரத்தில் நான் அங்கே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இங்கே தமிழர்களுக்கு எத்தனை பேருக்கு வாக்கு போக போகுதுன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் எத்தனை பேர் வாக்கு பெற போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் நடக்கணும், நடந்துடக்கூடாது அப்படின்னா அடிப்படையில் நடந்த பழைய முரண்களை நாம் சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லை, இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு என்பது ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. இந்த பெரும் பிரச்சனையை நம்ம கடந்து போகாம ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனையாக முதன்மைப்படுத்தி போராட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு வரும்னு சொல்லி, இன்னும் தொடர்ச்சியாக ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் எத்தனை ஆய்வு புத்தகங்களை பதிவு செய்ய வேண்டுமோ, முடிந்தால் மாதம் ஒரு புத்தகத்தை ஐயா அவர்கள் வெளியிட வேண்டும். அதன் மூலமாக தமிழ் சமூகத்திற்கு இன்னும் விழிப்புணர்வு என்பது பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.